மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். ஆனால் இங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருவள்ளுவரில் வீரராக சுவாமி பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் தான் பார்க்க போகிறோம். அப்படியே குளக்கரை, அந்த குளக்கரையிலேருந்து அப்படியே வந்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ரெண்டு பக்கமும் முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கும், ரெண்டு பக்கமுமே வழி இருக்கும். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்தும் அந்த பக்கம் திருத்தணி, ஆந்திரா இப்படின்னு எல்லா சுற்றி பட்டிருக்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து இங்கே ராத்திரி தங்கி வேண்டுதல் பண்ணால் அந்த வேண்டுதல் நிறைவேறதான் நம்புகிறாங்க. நிறைய பேருக்கு அது நடந்தும் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வரவங்க தான் இங்கே 90% பீப்புள்ஸ். 90% மேலே வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்கே தங்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறிட்டு இருக்கு. இப்போது இங்கே இருக்க மக்களை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், இது நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா 2 வீலர் எல்லாமே எதுவுமே உள்ளே விட்டுடலாம், தங்கிறது ரோட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரோடு ஃபுல்லாகவே மக்கள் உட்காந்துட்டு படுத்துட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. அதேமாரி அங்கே இருக்க மண்டபங்கள்லாம் இருக்கும், அந்த மண்டபங்கள்லாம் கூட எல்லாமே ஃபுல்லாகிடும். அந்த மண்டபத்தில் தங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 2 பேர் போய் தங்க போகிறீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்தமாரி ஒரு நிறைய மண்டபம் இருக்குங்க. மண்டபம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஹோட்டல்லே தங்குவாங்க. ஹோட்டலே ரூம் எடுத்து அங்கே மொத்தம் அவங்களுக்கு என்னென்னா, திருவள்ளூரில் அந்த ராத்திரி அமாவாசை அன்றைக்கி ராத்திரி தங்கி அவர் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போகிறாங்க. இப்படி ஒரு 6-7 மாதம் பண்ணுறப்பே அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறது தான் பக்தர்கள் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்காலமே பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே வேண்டுதல் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. சில பேர் கொஞ்ச நேரம் தங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தமாரி பக்தர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க இங்கே இருக்காங்க. இந்த இடம் மட்டும் இல்லை, இந்த அக்ரஹாரம் தெரு மட்டும் இல்லாமல் வெளியிலையும் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் மூடி இருக்க கடைக்கு முன்னாடி படுத்துட்ருப்பாங்க. அந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே பார்த்திங்கன்னா அங்கங்கே மக்கள் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, அந்த அமாவாசை அன்னைக்கு இரவு திருவள்ளூரில் தங்கியிருந்து வேண்டுதல் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்றது தான். அது நிறைவேறதாக தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போக ஆரம்பித்தாங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலுக்காக தான் போகிறோம், அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த அப்ரூவெலாம் வீடு வேலை ஆரம்பித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக வர பக்தர்கள் நிறைய பேர் அங்கே குளக்கரையில் உட்காந்துட்ருப்பாங்க ஐயருங்க. அவங்ககிட்ட போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே நிறைய பேர் துணிமணிகளை தானமாக கொடுப்பாங்க. அது என்ன வேண்டுதலுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் புடவை அந்த மாதிரி நிறைய துணிமணிகள் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்ருக்கவங்களுக்கு தானமாக கொடுப்பாங்க. இந்த வீடியோ ஜூலை 13 அன்றைக்கி எடுத்தது, அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை 2 பட்டு வந்தது. ஜூலை 13 அமாவாசை தான், 14 அமாவாசை தான். 13ஆந்தேதி இந்தளவுக்கு கூட்டம், இதே அளவுக்கு 14ஆந்தேதி கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் யாருன்னா இங்கே போயிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னென்ன காரணத்துக்காக வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இங்கே போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் இதில் பதிவிடுங்க. இல்லை இதை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.